வணக்கம். இன்றைய நம்ம ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம கையில் எடுத்திருக்கிறது தமிழ்நாடு அரசோட 8ஆம் வகுப்பு சமூக அறிவியல் பாடப்புத்தகம். குறிப்பா சமய சார்பின்மையை புரிந்து கொள்ளுதல் அந்த பகுதியை தான் பார்க்க போறோம். உங்களுக்கே தெரியும், இந்தியா எவ்வளவு ஒரு பன்முகத்தன்மை வாய்ந்த நாடுன்னு. பல மதங்கள், பல பண்பாடுகள், எத்தனையோ நம்பிக்கைகள். இவ்வளவு வேறுபாடுகள் இருந்தாலும் நாம பெரும்பாலும் ஒற்றுமையா. அதுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு முக்கியமான கொள்கை அதுதான் சமய சார்பின்மை. சரி, இந்த பாடப்புத்தகத்தை வச்சு சமய சார்பின்மைனா என்ன, அது ஏன் முக்கியம், நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுத்திருக்கு, கல்வியில இதோட பங்கு என்ன, இப்படி சில விஷயங்களை கொஞ்சம் ஆழமா அலசலாம். நாங்க பேச போறது எல்லாமே இந்த 2026 பதிப்பு புத்தகத்துல இருக்கிறதுதான், வேற எங்கிருந்தும் இல்லை. உள்ள போலாமா? சரி, முதல்ல எக்தம் அடிப்படையில இருந்து ஆரம்பிக்கலாம். சமய சார்பின்மை, செகுலரிசம்னு சொல்றோமே, அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? இந்த பாடநூல் என்ன சொல்லுது? நல்ல கேள்வி. இந்த செகுலரிசம்ங்கிற ஆங்கில வார்த்தை இருக்கு, அது சாக்குலம் அப்படின்னு ஒரு லத்தீன் வார்த்தையில இருந்து வந்திருக்கு. சரி, இந்த பாடநூல்ல என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கு அர்த்தம் காலம் அல்லது அந்த காலத்தோட ஒரு உத்வேகம், ஒரு ஸ்பிரிட் ஆஃப் தி ஏஜ் அப்படின்னு அர்த்தமா. அதாவது ஒரு குறிப்பிட்ட கால சூழல்ல குறிக்கிற மாதிரி இருக்கு. ஓ சரி, லத்தீன்ல அப்படி, ஆனா நம்ம நாட்டுல அரசியலமைப்பு ரீதியா இருக்குன்னு அர்த்தம். அரசியலமைப்பு பார்வையில இதுக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருக்கு. சிம்பிளா சொன்னா, சமய சார்பின்மைங்கிறது அரசு எந்த ஒரு மதத்தையும் தன்னோட அதிகாரப்பூர்வ மதமா ஏத்துக்காது. எல்லா மதங்களையும் சமமா தான் பார்க்கும். முக்கியமா அரசையும் மதத்தையும் பிரிச்சு வைக்கணும். அரசு மத விஷயத்துல தலையிடாது, மதம் அரசு நிர்வாகத்துல தலையிடாது. குடிமக்களோட நம்பிக்கை வேற, அரசு வேற. இது ஒரு முக்கியமான பிரிவு. அப்போ அரசுக்கு மதம் கிடையாதுன்னு சொல்றீங்களா? இல்ல, அரசு மதங்களுக்கு எதிரானதா எப்படி புரிஞ்சுக்கிறது? இது ஒரு பொதுவான சந்தேகம் தான். அரசுக்குன்னு தனியா எந்த மதமும் கிடையாதுங்கிறது கரெக்ட். ஆனா இந்தியாவோட சமய சார்பின்மை மதங்களுக்கு எதிரானது இல்ல. அது மத நம்பிக்கையை ஒழிக்கணும்னு சொல்லல. நம்ம அணுகுமுறை கொஞ்சம் வேற மாதிரி. இந்த புத்தகத்துல சர்வ தர்ம சமபாவா அப்படின்னு ஒரு கொள்கையை சொல்றாங்க. நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. அதாவது எல்லா மதங்கள் மேலயும் சமமான ஒரு மரியாதை காட்டணும். அரசு சும்மா ஒதுங்கி நிக்கிறது மட்டும் இல்ல, சில நேரங்கள்ல எல்லா மதங்களோட உரிமைகளையும் சமமா பாதுகாக்கவும் செய்யும். எந்த ஒரு குடிமகனையும் அவரோட மதம், சாதி இதை வச்சு அரசு வித்தியாசமா பார்க்க கூடாது. இதுதான் அடிநாதம். புரியுது. அப்போ ஒரு நடுநிலைமை, ஆனா அதே சமயம் எல்லா மதங்களையும் மதிக்கிற, பாதுகாக்கிற ஒரு நிலைப்பாடு. சரி, இப்போ இந்த சமய சார்பின்மை கொள்கை இந்தியா மாதிரி ஒரு நாட்டுக்கு ஏன் இவ்வளவு முக்கியம் நினைக்கிறீங்க? இங்கதான் ஏகப்பட்ட மதங்கள், நம்பிக்கைகள் இருக்கே. ஆமா, மிக சரியான கேள்வி கேட்டீங்க. இதுதான் முக்கியமான பாயிண்ட். இந்தியா ஒரு பெரிய பன்முகத்தன்மை வாய்ந்த நாடு. இங்க இந்து மதம், இஸ்லாம், கிறிஸ்தவம், சீக்கியம், பௌத்தம், ஜைனம்னு பல மதங்களை சேர்ந்த கோடிக்கணக்கான மக்கள் இருக்காங்க. ஒவ்வொரு மதத்துக்கும் அவங்கவுங்க வழிபாடு, பழக்க வழக்கம், நம்பிக்கை எல்லாம் இருக்கு. ஆமா, எக்கச்சக்க வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகளுக்கு நடுவுல ஒற்றுமையா இருக்கணும்னா அதுக்கு சமய சார்பின்மை ரொம்ப முக்கியம். மக்கள் மதத்தோட பேர்ல பிரிஞ்சு நிக்காம ஒருத்தரோட நம்பிக்கையை இன்னொருத்தர் மதிக்கணும். ஒவ்வொருத்தரும் பயம் இல்லாம அவங்க மனசாட்சிப்படி எந்த மதத்தை வேணாலும் பின்பற்றலாம். அதுக்கு இந்த கொள்கை தான் பாதுகாப்பு கொடுக்குது. இந்த புத்தகத்துல சொல்ற மாதிரி பல மத நம்பிக்கை கொண்ட மக்கள் அமைதியா ஒன்னா வாழ இது ஒரு அஸ்திவாரமா இருக்கு. இது இல்லைன்னா சமூக அமைதி, தேசிய ஒற்றுமை இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம்தான். உண்மைதான். சரி, பல நூற்றாண்டுகளா பல மதங்கள் இங்க இருக்குன்னு சொன்னீங்க. இந்த நல்லிணக்கத்துக்கு வரலாற்று ரீதியா ஏதாவது உதாரணங்கள் இந்த பாடத்துல கொடுத்திருக்காங்களா? கொடுத்திருக்காங்க. இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தகவல் கூட. இந்த பாடப்புத்தகத்துல பேரரசர் அசோகர் இருக்கார் இல்லையா? ஆமா, அசோகர். அவரோட 12வது பாறை அரசாணை பத்தி சொல்லிருக்காங்க. நினைச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 2300 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா, 2300 வருஷமா? ஆமா. அந்த அரசாணை என்ன சொல்லுதுன்னா, எல்லா மத பிரிவுகள் மேலயும் சகிப்புத்தன்மையோடு இருக்கணும்னு சொல்லுது. தன்னோட மதத்தை மட்டும் பெருமையா பேசிட்டு மத்த மதங்களை தேவையில்லாம விமர்சிக்க கூடாது, எல்லாரையும் மதிக்கணும்னு சொல்லுது. இது எவ்வளவு பழங்காலத்துல இருந்தே நம்மகிட்ட இந்த சமய சகிப்புத்தன்மை சிந்தனை இருந்திருக்குன்னு காட்டுது பாருங்க. இது நேத்து வந்த கொள்கை இல்ல, நம்ம வரலாற்றிலேயே இருக்கு. சரி, அந்த வரலாற்று பார்வையிலிருந்து இப்போ நம்ம அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு வருவோம்.
நம்ம சட்டம் இந்த சமய சார்பின்மையை எப்படியெல்லாம் உறுதிப்படுத்துது, என்ன உரிமைகள் நமக்கு கொடுத்திருக்கு? நம்ம அரசியலமைப்பு சட்டம் சமயச்சார்பின்மைக்கு ரொம்ப பலமான ஒரு சட்ட பாதுகாப்பு கொடுத்திருக்கு. முக்கியமா அடிப்படை உரிமைகள் பகுதியில இது ரொம்ப தெளிவா தெரியுது. நிறைய பிரிவுகள் இதுக்காகவே இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். சொல்லுங்க. முதல்ல சமத்துவம், அப்புறம் பாகுபாடு காட்டக்கூடாதுங்கிறது. இதுக்கு பிரிவு 15 ரொம்ப முக்கியம். மதம், சாதி, இனம், பாலினம், பிறப்பிடம் இதையெல்லாம் வச்சு அரசு யாரையும் பாகுபடுத்தக்கூடாதுன்னு அது உறுதியா சொல்லுது. சரி. அதே மாதிரி பிரிவு 16 அரசு வேலை வாய்ப்புகள்ல மத அடிப்படையில எந்த வேறுபாடும் காட்டக்கூடாது, எல்லாருக்கும் சம வாய்ப்பு. இந்த ரெண்டு பிரிவுகளுமே மதம் ஒரு தடையா இருக்காதுங்கிறத உறுதி செய்யுது. ஓகே, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம், வேலை வாய்ப்புலயும் மதம் குறுக்கிடாது. சரி, அப்புறம் தனிப்பட்ட மத சுதந்திரம் பத்தி என்ன சொல்லுது? அதுக்கான தனியா பிரிவுகள் இருக்கு. தனிநபர் மற்றும் குழுக்களோட மத சுதந்திரம் பத்தி பேசுது. இதுல பிரிவு 25 தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு பிடிச்ச மதத்தை ஏத்துக்கிறதுக்கும் அதன்படி நடக்கிறதுக்கும் அதை பத்தி மத்தவங்க கிட்ட சொல்றதுக்கும் பரப்புறதுக்கும் உங்களுக்கு முழு உரிமை உண்டு. இது உங்க மனசாட்சி சம்பந்தப்பட்டது. சரி, பின்பற்றவும் பரப்பவும் உரிமை உண்டு. ஆமா. அதே போல பிரிவு 26 இது மத அமைப்புகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க தங்களோட நிறுவனங்களை ஏற்படுத்திக்கவும் அதை நிர்வகிக்கவும் அவங்க மத விவகாரங்களை கவனிச்சுக்கவும் சுதந்திரம் கொடுக்குது. இது தனிநபருக்கு மட்டும் இல்ல, மத குழுக்களுக்கும் உரிமை கொடுக்குது. அப்போ அரசாங்கம் எந்த மதத்தையும் ஆதரிக்க கூடாது, அதுக்கு ஏதாவது பிரிவு இருக்கா? வரி போடுறது, இல்ல பள்ளிக்கூடங்கள்ல சொல்றது, அந்த மாதிரி இருக்கு. அது அரசாங்கத்தோட நடுநிலைமையை உறுதி செய்யுது. பிரிவு 27 என்ன சொல்லுதுன்னா, எந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தை ஆதரிக்கிறதுக்காகவும் உங்ககிட்ட வரி வசூலிக்க முடியாது. அரசு பணம் ஒரு மதத்துக்கு மட்டும் போகக்கூடாது. ஓகே. அடுத்து பிரிவு 28 இதுவும் முக்கியம். அரசாங்கத்தோட பண உதவியோட நடக்கிற ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் மத போதனைகள் செய்யக்கூடாதுன்னு தடை விதிக்குது. இது முக்கியம். ஆமா. கடைசியா பிரிவு 29(2) அரசு உதவி வாங்குற கல்வி நிறுவனங்கள்ல மதம், இனம், மொழி காரணமா யாருக்கும் அட்மிஷன் மறுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. நீங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு பாதுகாப்பு வளைய மாதிரி தனிநபர் சுதந்திரம், குழுக்களோட சுதந்திரம், பாகுபாடின்மை, அரசின் நெடுநிலைமை எல்லாத்தையும் உறுதிப்படுத்தி சமயச்சார்பற்ற நாட்டோட அடித்தளத்தை பலமாக்குது. இத்தனை பிரிவுகள் இருக்கு, ஆனா நம்ம அரசியலமைப்போட முகவுரை, அதாவது அந்த பிரியாம்பிள்ல சமயச்சார்பற்ற செக்யுலர்ங்கிற வார்த்தை ஆரம்பத்துல இல்லையே, அப்புறம் தானே சேர்த்தாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அது உண்மையா? ஆமா, அதுவும் இந்த பாடநூல்ல இருக்கு. நீங்க சொல்றது 100க்கு 100 சரி. 1950ல நம்ம சட்டம் நடைமுறைக்கு வந்தப்போ முகவுரையில செக்யுலர்ங்கிற வார்த்தை இல்ல. ஆனா சட்டத்துக்குள்ள இருந்த பிரிவுகள் நம்ம இப்ப பேசணுமே, பிரிவு 15, 25 மாதிரி அதெல்லாம் அப்பவே சமயச்சார்பற்ற தன்மையை தான் காட்டுச்சு. உள்ளுக்குள்ள அந்த கருத்து இருந்தது. ஆமா, கருத்து இருந்தது. இருந்தாலும் 1976ல 42வது சட்ட திருத்தம் கொண்டு வந்தாங்க. அப்போதான் சமயச்சார்பற்றங்கிற வார்த்தைய முகவுரையில வெளிப்படையாவே சேர்த்தாங்க. இது இந்தியா ஒரு சமயச்சார்பற்ற நாடுங்கிறது இன்னும் அழுத்தமா சொல்றதுக்காக செஞ்சாங்க. இப்ப நம்ம முகவுரை இந்தியாவை இறையாண்மை மிக்க, சமதர்ம, சமயச்சார்பற்ற ஜனநாயக குடியரசுன்னு சொல்றது. ஆஹா, அப்ப சட்ட ரீதியா இவ்வளவு தெளிவான பாதுகாப்பு இருக்கு. சரி, அடுத்ததா கல்வித்துறைக்கு வருவோம். இதுவும் ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். சமயச்சார்பற்ற கல்வி ஏன் தேவை? கல்வியில சமயச்சார்பின்மை என்ன பங்கை ஆற்றுது? இந்த புத்தகம் இத பத்தி என்ன சொல்லுது? கல்விங்கிறது அது ஒரு சமூகத்தோட அடுத்த தலைமுறையை வார்த்தெடுக்கிற இடம் இல்லையா? அதனால அங்க சமயச்சார்பின்மையை வழிநடத்துறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த பாடப்புத்தகத்துல சில முக்கியமான காரணங்களை லிஸ்ட் பண்றாங்க. 1, இது மாணவர்கள்கிட்ட சகிப்புத்தன்மையை வளர்க்குது. மத்த மதங்கள், நம்பிக்கைகள் மேல வெறுப்பு இல்லாம அவங்கள மதிக்க கத்து கொடுக்குது. சரி. 2வது, பரந்த மனப்பான்மையையும் புரிதலையும் ஏற்படுத்துது. வெவ்வேறு மதங்களை பத்தின சரியான அறிவை கொடுக்கும்போது தேவையில்லாத தப்பான எண்ணங்கள், பயங்கள் எல்லாம் போகும். 3வது, வேற்றுமையில ஒற்றுமைங்கிற அந்த உணர்வை இது வலுப்படுத்துது. நம்ம மதம், மொழி, பண்பாடு எல்லாம் வேற வேறையா இருக்கலாம், ஆனா நம்ம எல்லோரும் இந்தியர்கள்ங்கிற அந்த எண்ணத்தை ஆழமாக்குது. 4வது, ஜனநாயக பண்புகளை வளர்க்குது. சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவம் மாதிரியான கொள்கைகளை மாணவர்கள் உள்வாங்கிக்க இது ஹெல்ப் பண்ணுது. 5வது, சிறுபான்மையினர் அப்புறம் ஒடுக்கப்பட்டவங்களோட உரிமைகளை மதிக்க கத்து கொடுக்குது. அவங்களோட பாதுகாப்பு எவ்வளவு முக்கியம்னு புரிய வைக்குது. இது ரொம்ப முக்கியம். ஆமா. 6வது, சமூக நல்லிணக்கத்துக்கு ஒரு நல்ல அடித்தளம் போடுது.
எல்லா மதத்தினரும் இணக்கமா நண்பர்களா பழகுறதுக்கு தேவையான ஒரு மனநிலைய இது உருவாக்குது. கடைசியா இதெல்லாம் சேர்ந்து பாகுபாடே இல்லாத ஒரு சமத்துவமான சமுதாயத்தை நோக்கி நம்மளை கூட்டிட்டு போகும்னு இந்த புத்தகம் நம்புது. அப்போ கல்வி மூலமா சகிப்புத்தன்மை, ஒருத்தர் மதிக்கிறது, ஒற்றுமை உணர்வு இதெல்லாம் வளர்க்க முடியும்னு சொல்றீங்க. இது வெறும் பாட புத்தகத்துல படிக்கிறதா இல்லாம நிஜ வாழ்க்கைக்கு தேவையான ஒரு பண்பா மாறும் இல்லையா? நிச்சயமா சமயச்சார்பற்ற கல்விங்கிறது வெறுமனே எல்லா மதத்தை பத்தியும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்ல. அது ஒரு பார்வையை, ஒரு அணுகுமுறையை கத்துக் கொடுக்குது. எதையும் அப்படியே நம்பிடாம ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கிற அந்த விமர்சன சிந்தனையை வளர்க்குது. மத்தவங்க இடத்துல இருந்து ஒரு விஷயத்தை பார்க்க கத்துக் கொடுக்குது. இந்த பாடங்களோட நோக்கமே வருங்கால குடிமக்களை அரசியலமைப்பு சட்டத்தோட இந்த சமயச்சார்பற்ற கொள்கைகளை வெறும் வார்த்தையா பார்க்காம அவங்க வாழ்க்கையில கடைபிடிக்கிற அளவுக்கு தயார்படுத்துறதுதான். ரொம்ப தெளிவா புரியவே. அப்போ இந்த முழு அலசலையும் ஒரு தடவை தொகுத்து பார்த்தா சமயச்சார்பின்மைங்கிறது மதத்தை வெறுக்கிறதோ ஒதுக்கிறதோ இல்ல. அரசு எந்த மதத்துக்கும் தனிச்சலுகை காட்டாம நடுநிலையா இருக்கிறது, எல்லா மதங்களையும் சமமா மதிக்கிறது, குடிமக்கள் அவங்கவங்க மனசாட்சிப்படி மத நம்பிக்கைகளை கடைபிடிக்கவோ இல்ல எந்த மதத்தையும் பின்பற்றாம இருக்கவோ முழு சுதந்திரம் கொடுக்கிறது. இதத்தான் இந்த 8ஆம் வகுப்பு பாட புத்தகம் நமக்கு சொல்லுது. மிகச்சரியா சொன்னீங்க. சுருக்கமா சொன்னா அரசுக்கும் மதத்துக்கும் ஒரு ஆரோக்கியமான பிரிவினை, எல்லா மதத்துக்கும் சம மரியாதை, குடிமக்களுக்கு முழு மத சுதந்திரம். இதுதான் இந்திய சமயச்சார்பின்மையோட அடிப்படைன்னு இந்த புத்தகம் சொல்லுது. இந்தியா மாதிரி இவ்வளவு வேறுபாடுகள் இருக்கிற நாட்டுக்கு இது எவ்வளவு முக்கியம். நம்ம அரசியலமைப்பு சட்டம் இதுக்கு என்னென்ன பாதுகாப்பு கொடுக்குது, அடுத்த தலைமுறைக்கு இதை கொண்டு சேர்க்க கல்வியோட பங்கு என்னங்கிறதெல்லாம் நாம இந்த அலசல்ல பார்த்தோம். இந்த ஆழமான அலசல்ல எங்க கூட இவ்வளவு நேரம் இருந்த உங்களுக்கு எங்களுடைய நன்றி. சமயச்சார்பின்மை பத்தின சில முக்கியமான அடிப்படைகளை இந்த 8ஆம் வகுப்பு பாடநூல் வழியா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புறோம். இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை. சட்டமோ கல்வி கொள்கைகளும் சமயச்சார்பின்மையை இவ்வளவு வலியுறுத்தும், சரி. ஆனா நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம ஒவ்வொருத்தரும் வெவ்வேறு மதங்களை, நம்பிக்கைகளை பின்பற்றுகிற நாம ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பழகும் போது இந்த சமயச்சார்பின்மையோட உண்மையான ஆன்மா, அதோட உயிர்நாடி இருக்கு இல்லையா, அந்த பரஸ்பர மரியாதை, உண்மையான புரிதல், சகிப்புத்தன்மை இதெல்லாம் நம்மளோட பேச்சுல, செயல்ல எந்த அளவுக்கு இருக்கு? சட்ட புத்தகங்களுக்கு அந்த பக்கம் நம்ம மனசுலயும் நம்ம சமூகத்திலையும் இந்த உணர்வை இன்னும் எப்படி ஆழமா கொண்டு வர முடியும்? இதை நாம எல்லாரும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய கேள்வி.